இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கார்ல் மார்க்ஸுடைய சிலை இந்தியாவிலேயே முதலாக ஒரு அரசாங்கமே, ஒரு மாநில அரசாங்கமே முன்வைத்து கார்ல் மார்க்ஸ் சிலை வைத்த ஒரு மிக மகிழ்வான ஒரு நிகழ்ச்சி சென்னையிலே 6ஆம் தேதி நடந்தேறியுள்ளது. கார்ல் மார்க்ஸுக்கான மாமேதை கார்ல் மார்க்ஸ் உலகம் முழுவதற்குமான மக்களுக்கு ஒரு சமத்துவமான சமூகத்தை படைப்பதற்காக ஒரு விஞ்ஞான சோசலிச தத்துவத்தை படைத்துக் கொடுத்த தோழர் கார்ல் மார்க்ஸ், மாமேதை கார்ல் மார்க்ஸினுடைய சிலையினை சென்னையில், அதுவும் கன்னிமகா நூலக வளாகத்திலே அமைத்து கொடுத்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தது. இது கார்ல் மார்க்ஸுடைய சிலை இங்கு அமைக்கப்பட்டது என்பது கம்யூனிஸ்டுகளுக்கு மிகுந்த மன எழுச்சியையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும், அதற்காக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே மீண்டும் இந்த சிலை அமைப்பு என்பது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக கார்ல் மார்க்ஸுக்கு சிலை அமைக்கும் குழு ஒன்று அமைத்து, அந்த குழுவில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியும் வேறு சில இடதுசாரி கட்சிகளும் இணைந்து தோழர் மார்க்ஸ் அவர்கள் தலைமையில் கடந்த 5 ஆண்டுகளாக போராடி பெற்ற சிலை அமைப்பு இது. இந்த சிலையை தொடர்ந்து நாங்கள் போராடி முதல்வரிடம் பலமுறை எங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து போய் மற்ற ஏனைய இடதுசாரி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மற்றும் ஜனநாயக கட்சிகளை சார்ந்த தலைவர்களை சந்தித்து அவர்கள் மூலமாகவும் முதல்வரிடமும் வேண்டுகோளை வைத்து அதன் பின்புதான் இந்த கார்ல் மார்க்ஸ் சிலை அமைக்கப்படும் நிகழ்வானது சென்னையில் நடந்துள்ளது. இதற்காக மீண்டும் தமிழக முதல்வருக்கு எங்களுடைய நெஞ்சான நன்றியை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேயின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல பிஜேபி, RSS, மதவெறி, சங் பரிவார் அமைப்புகள் தமிழகத்தில் காலூன்றி விடவே கூடாது என்பதிலே இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதி பூண்டுள்ளது. அதனுடைய அடிப்படையில் தான் தமிழகத்தில் பிஜேபி, RSS கும்பல் கால் வைத்து விட முடியாதபடி தடுப்பதிலே தமிழக முதல்வர் திருமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பங்களிப்பை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே மிகவும் மதிக்கின்றது, பாராட்டுகின்றது. அதன் அடிப்படையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து எந்த விதமான நிபந்தனையும் அற்ற வகையிலே முழுமையாக முழு மனதோடு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணியை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே ஆதரிக்கும். மீண்டும் முதல்வராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். அதற்கேற்ற வகையிலே தமிழக மக்களை சந்தித்து அதற்கான பிரச்சார வேலைகளிலே இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி முழு மனதோடு ஈடுபடும் என்பதை எங்களுடைய இந்த மாநில குழு கூட்டம் தீர்மானிக்கின்றது. அதேபோல் தான் பல்வேறு போராட்டங்களை நடத்தி எத்தனையோ உயிர் தியாகங்களை செய்து பெற்ற தொழிலாளர் உரிமை சட்டங்களை, கிட்டத்தட்ட 44 தொழிலாளர் நல சட்டங்களை 4 தொகுப்புகளாக சுருக்கி அதனுடைய பெயர்களை மாற்றம் செய்து தொழிலாளர் விரோத போக்கினை கடைபிடித்து வரும் மோடியினுடைய ஒன்றிய அரசாங்கத்தை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே வன்மையாக கண்டிப்பதோடு, அதை எதிர்த்து மோடியினுடைய தொழிலாளர் விரோத சட்டங்களை எதிர்த்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்று அனைத்து தொழிற்சங்கங்களும் ஏற்பாடு செய்துள்ள அனைத்து இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தை முழுமையாக இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேயும் அதனுடைய தொழிற்சங்க அமைப்பான UATUCயும் முழு மனதோடு ஆதரித்து அந்த போராட்டத்திலே பங்கெடுக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது மோடி அரசாங்கத்தினுடைய பல்வேறு தொழிலாளர் விரோத, மக்கள் விரோத சட்டங்களை கண்டித்து பாராளுமன்றத்திலே பேசுவதற்கு கூட எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுவதற்கு, குறிப்பாக ராகுல் காந்தி பேச தொடங்கும் பொழுதே அது கூச்சலிட்டு கலாட்டா செய்து அமளி செய்து ராகுல் காந்தி தொடர்ந்து பேச விடாமலே பாராளுமன்றத்திலே ஒரு ஜனநாயக கடமையை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆற்ற விடாமல் தடுக்கின்ற பாதகமான செயலை ஜனநாயக விரோத போக்கிய மோடி அரசாங்கமும் மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் அதனுடைய சபாநாயகம் கடைபிடித்து வருகின்றனர். இத்தகைய போக்கு இந்தியாவிலே ஜனநாயக அமைப்புக்கு ஏற்பட்டுள்ள பேராபத்தாகும். இதனை தடுப்பதற்காக அனைத்து கட்சிகளும் எடுக்கும், எதிர்க்கட்சிகளும் எடுக்கும் முயற்சிகளுக்கும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் எம்கே உறுதுணையாக இருக்கும். தொடர்ந்து மோடி அரசுடைய மக்கள் விரோத போக்கினை அம்பலப்படுத்தி மக்கள் மத்தியில் பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் என்பதற்கும் நாங்கள் இந்த மாநில குழுவில் தீர்மானம் எடுத்துள்ளோம்.